மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 2011 சைதை துரைசாமி எதிர்த்து டிஜிட்டல் மீடியாவை ஏமாற்றி பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாருன்ற தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் பதவி இழக்கிறார். ஆட்டோமேட்டிக்கா பதவி இழப்பாரு. இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா அவசியம்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இழப்பாங்க. நீங்க ப்ரூவ் ஆயிடுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் ஆமா, நீங்க 3 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கிரிமினல் குற்றத்திலயோ மற்ற குற்றத்தில் நீங்க 3 வருஷத்துக்கு மேல நீங்க தண்டனை பெற்று கருதி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வசிக்கின்ற அரசாங்க பதவி இழக்க விட்டுருங்க. ஒரே ஒரு கேள்வி சார், இப்ப நம்ம மிகைப்படுத்தி பேசுறோமா? ஒருவேளை திமுகவை விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அதை மிகைப்படுத்தி பேசுறோமா? வழக்கு உண்மையில இந்த அளவுக்கு சீரியஸா? ஆமா, இது மிகைப்படுத்தி பேசுறேன்னு சொல்ல. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு வழக்கு சாதகமாகவும் வரலாம். சாதகமாக வர்றதை மேட்டரை நம்ம சொல்ற நாமல் தான் பாதகமாக வந்தால் இதெல்லாம் நடக்குன்றத புது வழியில சொல்லணும்ல. நம்ம எல்லாமே வழக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்றதா. வழக்கு வரதே தெரியலையே. அப்ப பாதகமா வந்தா என்ன வரும்? 5 வருஷத்துக்கான பணத்தை கோர்ட்ல கட்டணும். இல்ல 5 வருஷத்துக்கான அவர் இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் முறைகேடு தான் ஜெயிச்சாருன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், நீங்க தீர்ப்பு வந்தா 2011 இருந்து 2015 அவருக்கு எம்எல்ஏ சம்பளம் கொடுத்துருப்பாங்க 1 லட்ச ரூபா. அது அப்படியே அவர் தீர்ப்பு போய் டிஸ்குவாலிஃபைடு அப்படியே கோர்ட்ல கட்ட சொல்லுவாங்க. 1 3 இருந்து 4 வருடம் அவர் எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் சிஎம் பதவி காலி ஆகும்.